குழந்தைங்க வளர வளர இந்த சமுதாயத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சின்ன வயசுலேயே பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, இந்த மாதிரிலாம் அவங்கள டார்ச்சர் பண்ணாம அவங்களுக்கு எதை பிடிக்குமோ அதை மட்டும் அடுத்த 1 மணி நேரம் பண்ணி சந்தோஷப்படுத்த போறோம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ். இது குழந்தைகளின் ராஜ்யம். ஸோ இந்த வார எபிசோட்ல மொத்தம் 3 ஃபேமிலி 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் சொல்லதெல்லாம் உண்மை, அடுத்ததா ஒயிட் இஸ் கொலவெரி, 3ஆவதா ஆகா என்ன பொருத்தம், 4ஆவதா லக்கா கிக்கா. ஃபர்ஸ்ட் சொல்லதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? பாயல். பாயல் எங்க இருந்து வந்திருக்கீங்க? வில்லிவாக்கம். உன்னை பார்த்தா வில்லிவாக்கம் மாதிரி தெரியலையேம்மா. சொந்த ஊர் இது, நேட்டிவ் எது உங்களுது? ஓ நெகட்டிவ். ஓ நெகட்டிவ். சரி ஓகே, எங்களுக்காக ஒரு ஹிந்தி பாட்டு பாடுறியா? ஹிந்தி பாட்டு எதுவுமே தெரியாது. சரி தமிழ் பாட்டு பாடு. தமிழ் பாட்டு தெரியாது. ஏதாவது ஒரு பாட்டு பாடினா கடுப்பாயிருவேன். தமிழா இந்தியா? ஹிந்தி. एक दो तीन चार ஒத்து கேடி, நான் ஒன்று சொல்லி தரேன் கத்து கேடி. தெரிஞ்சுக்கங்க ஹிந்தி பாட்டு. தமிழ் படத்துல வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்க. சரி சொல்லுமா, கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமாகட்டும் சொல்லி இதை பார்த்து. கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமாக போகட்டும். போகட்டும், அவ்வளவுதான். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற ரவுண்ட் சொல்வதெல்லாம் உண்மை. பாயல், முதல்ல அந்த ஹெல்மெட் எதுக்கு போட்டிருக்கேன்னு சொல்லு. நம்ம ஏமாத்திட்டோம்னா அது எரியும். ஏமாத்திட்டோம்னா எரியுமா? ரைட்டு, பொய் சொன்னாலும் எரியும். சரியா? அதனால நீ பொய் சொல்லாம உண்மை மட்டும்தான் சொல்லணும். உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கா? அப்பா, அம்மா, எங்க அக்கா, நானு. அக்கா கூட சண்டை போடுவியா? ஆமா. எதுக்கு சண்டை போடுவ? அவ அடிச்சுட்டே இருப்பா. நீ எதுவுமே பண்ண மாட்டியா? நான் திருப்பி அடிப்பேன். முதல்ல யார் அடிப்பா, அக்காவா நீயா? நான் தான். நீதானா? என்ன ஒரு பெருமை பார்த்துக்கோ. முதல்ல நீயே அடிச்சுட்டு திரும்ப அடிச்சா மறுபடியும் அடிக்கிற. சரி வீட்டுல போய் அம்மாட்ட சொல்லுவியா நீ அக்கா கூட சண்டை வந்ததுன்னா? சொல்லுவேன். அம்மா கிட்ட நிக்காத போய் பொய்யெல்லாம் சொல்லிருக்கியா? அக்கா வேணும்னே மாட்டி கொடுத்துருக்கியா? ஆமா. படிக்கிறது பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்காது. சரி ஓகே. முகுந்தன் உன் கூட படிக்கிறானா? கிளாஸ்மேட்டா? இல்ல, அவன் பக்கத்து கிளாஸ். பக்கத்து கிளாஸ். அவனுக்கு பிடிக்குமா முகுந்தனை? ஏன் பிடிக்கும்? அவன் தான் அழகா இருக்கான். இப்போ இத்தனை பேர் இருக்காங்க இந்த கிரவுட்ல, நீ சொல்லு இதுல யார் ரொம்ப அழகா இருக்கா? இந்த அவன். கை தூக்குற யாராவது? வருண் அழகா இருக்கானா? ஏன் வருண் அழகா இருக்கான்? அவன் நல்லா சிரிக்கிறான். நல்லா சிரிக்கான். ஓ இந்த டிம்பிளா? ஓகே, அப்படின்னா உனக்கு சிரிச்ச முகமா இருந்தா பிடிக்குது. சரி ஓகே, உனக்கு எந்த மிஸ்ஸை பிடிக்கும் ஸ்கூல்ல? அனிதா. ஏன் அனிதா மிஸ்ஸை பிடிக்கும்? அவங்க தான் எல்கேஜில இருந்து எனக்கு பிடிச்சதா இருக்கும். டான்ஸ் கிளாஸ்லாம் போறியா? போறேன். சரி என்ன டான்ஸ் கத்துக்கிற நீ? மதுராட்ல. சரி உனக்கு படிக்கிறது பிடிக்குமா, டான்ஸ் ஆடுறது பிடிக்குமா? படிக்கிறது. டான்ஸ் பிடிக்காதா அப்போ? டான்ஸ் கிளாஸே பிடிக்கல. டான்ஸ் கிளாஸே பிடிக்கலையா? ஏமா? நான் ஃபர்ஸ்ட் அப்படியே உட்காந்துடுறேன். ஆனா உட்கார்ந்தானே குரு வணக்கம் சொல்லுவாங்க, அங்கேயே உட்காந்துக்கிறியா நீ? போங்கடா நீங்களும் உங்க டான்ஸ் ஒன்று. இப்போ நம்ம டான்ஸ் கிளாஸ் போறோமா வேணாமா? அவனை கண்டினியூ பண்ணணும்னு ஆசையா இருக்கா, வேணாம்னு தோணுதா? நீங்களே சொல்லுங்க. நான் சொல்றதா? ஓ அந்த லைட்டுக்காக பயப்படுறியா? வீட்டில் போய் நல்ல முடிவா எடுத்து நீயே சொல்லிடு. எதுக்கு கிடைக்குது? சரி கை வச்சுக்கோ. இனிமே சண்டை போட மாட்டேன். சண்டை போட மாட்டேன். நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன். அக்கா கூட சண்டை போட மாட்டேன். அக்கா கூட சண்டை போட மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சாக்லேட் எடுத்துக்கோ. எவ்வளோ சாக்லேட் வேணும்? ஒன்னே போதும். ஏமா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கொடுக்கலையா? இந்த வருண் இருக்கானு, போகும்போது வருணுக்கு ஒரு சாக்லேட் கொடு. எடுத்துக்கோ. அடுத்ததா சொல்லதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். குழந்தை பேர் என்ன? வருண். வருணா? அது என்ன சைடுல 2 குழி வெட்டி இருக்காங்க? கார்பரேஷன்ல இருந்து வந்தாங்களா? அது பேர் என்ன தெரியுமா? டிம்பிள்ஸ். டிம்பிள்ஸா? பெண்கள்லாம் சொல்றாங்களா? அவங்க கிளாஸ் பொண்ணுங்கலாம் சொல்றாங்களா? ஏய் வருண் உன் டிம்பிள்ஸ் அழகா இருக்கு அப்படின்னு? இல்ல குழி. ஏன் நீ குளிச்சுட்டு போக மாட்டியா? ஐயோ நல்ல வேலை, என் ஜோக்கு இவனா சிரிக்கிறாங்க. சரி ஓகே சொல்லு. கலாட்டா கிட்ஸ் ஷோ ஆரம்பமாகட்டும்னு சொல்லு. டைரக்டா ஷோ ஆரம்பிச்சலாம். கலாட்டிக்ஸ். என்ன சொல்லு? கலாட்டா கிட்ஸ். கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமாகட்டும். ஆரம்பமாகட்டும்.
ஸோ வருண், உன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு வருண். சரியா? உன் மிஸ்ஸே ஒரு பர்சனலா ஒரு 350 கொஸ்டின் எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேட்டு வருண்ட்ட ரொம்ப மோசமானவன் அப்படின்னு. ஸ்கூல்ல குறும்பு பண்றியா இல்லையா? ஆமா. அப்படி அழுத்த திருத்தமா ஆமா. என்னென்ன மாதிரி குறும்பெல்லாம் பண்ற நீயே ஒத்துக்க. மிஸ் பார்த்துட்டு இருக்காங்க, உன்கிட்ட நிறைய கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன குறும்பெல்லாம் பண்ற ஸ்கூல்ல? மிஸ் வந்து போர்டுல ஏதாவது எழுதுனா அழிச்சிடுவேன். எதுக்கு போர்டில் எழுதுனா அழிக்கிற நீயே? நல்லாவே மிஸ் இருக்கும்போதே அழிச்சிருவா, மிஸ் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அழிப்பியா? மிஸ் போனதுக்கு அப்புறம். சரி, எங்க உட்காந்துட்டு இருக்க கிளாஸ்ல? எந்த ரோ நீ? மிடில் ரோல நான் லாஸ்ட் பெஞ்ச். ஓ, மிடில் ரோல லாஸ்ட் பெஞ்ச். சரி, வேற என்ன பண்ணுவ? ஃப்ரீயாது. சரிதா? உனக்கு தெரியும், மறைக்காம சொல்லு. வேண்டிப்பேன். என்ன வேண்டிப்ப? மிஸ்ஸுக்கு ஜுரம் வரணும். ஜுரம் வரணும்னு வேண்டிப்பியா? எதுக்கு மிஸ்ஸுக்கு ஜுரம் வரணும்? அப்ப ஹாலிடே வரும். சரி, ஓகே. இந்த மாதிரி வேண்டிட்டு என்னைக்காவது நிஜமான மிஸ்ஸுக்கு ஜுரம் வந்து ஹாலிடேல வந்திருக்கா உனக்கு? எந்த மிஸ்ஸுக்கு அது? சுப்ரியா. சுப்ரியா மிஸ். உங்களுக்கு ஜுரம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு இப்ப தெரிஞ்சிருப்பாங்க. சாமியை வேண்டிட்டு சுப்ரியா மிஸ்ஸுக்கு ஜுரம் வச்சிருக்கிற. வீட்டுல யாகமெல்லாம் வளர்த்துறீங்களாடா நடு வீட்டுல? சரி, கிளாஸ்ல பொண்ணுங்களா இருக்காங்களா? பாவண்டா, மிஸ்ஸே இப்படி படுத்துறீங்களே, உங்க கிளாஸ்ல பொண்ணுங்க வேற. சரி, உனக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவா? அந்த பேருக்காகவே எனக்கு பிடிக்குது போல இருக்கு. ஐஸ்வர்யா ரொம்ப பிடிக்குமா? ஏன் ஐஸ்வர்யா ரொம்ப பிடிக்கும்? அழகா இருப்பா. அழகா இருப்பாங்களா? நீ சொல்ற இந்த கிரௌட்ல யார் ரொம்ப அழகா இருக்கா? எங்க அம்மா. நீங்க எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ஜெயம் ரவி, அம்மா தான் அழகா இருக்காங்களா? வேற அம்மாக்கு அப்புறமா? அப்பா. அப்பாவா? அடுத்ததா? அக்கா. நீங்க எங்க ரேஷன் கார்டுக்கா பேர் எடுத்துக்கிட்டு இருக்கேன்? உங்க ஃபேமிலியை தவிர வேற யாரும் இங்க அழகா இருக்கா? நல்ப பாக்காதரா, எரியாதுரா. உண்மையை சொன்னா எரியாதுரா, பயப்படாதரா. சொல்லு. இல்லையா யாரும்? இல்லன்னா இல்லன்னு சொல்லு. ஐஸ்வர்யா ரேஞ்சே வேற. இல்ல. ஐஸ்வர்யா ரேஞ்சில் இங்க யாருமே இல்ல. அது வேறதான் இல்ல. அம்மா பிடிக்குமா ஐஸ்வர்யா பிடிக்குமா? அம்மா. அம்மா பிடிக்குமா ஐஸ்வர்யா பிடிக்குமா? அம்மா. அம்மா பிடிக்குமா ஐஸ்வர்யா பிடிக்குமா? அம்மா. அம்மாதான். ஐஸ்வர்யா பிடிக்காதா? ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உனக்கு? யார் யாரெல்லாம்? சௌமிக்கும் விக்னேஷும். சௌமிக்கும் விக்னேஷ். நீங்க 3 பேர் ஒரு கேங்கா? என்ன பண்ணுவீங்க நீங்க 3 பேர் சேர்ந்துட்டு? ஆட்டம் போடும். ஆட்டம் போடுவீங்களா? வேற? அவ்வளவுதான். ஆட்டம் தானா? இது அம்மா எங்க? அழகான அம்மா. பையன் என்னென்ன பண்றா நீங்களே சொல்லிருங்க. முதல்ல கொடுக்குற ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு எல்லாரும் விளையாட வைக்குவார். ஓகே, உங்க பையன் மட்டும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு மற்றவங்க யாரையும் படிக்க விட மாட்டான். அருமையான பையனை பெற்றிருக்கீங்க. இனிமே வருண் அப்படிலாம் பண்ணக்கூடாது. சரியா? அப்படி கை வை. மிஸ் போர்டில் ஏதாவது எழுதி போட்டா? மிஸ் ஏதாவது போர்ட்ல எழுதி போட்டா? அழிக்க மாட்டேன். அழிக்க மாட்டேன். ஒழுக்கமா படிப்பேன். ஒழுக்கமா படிப்பேன். யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன். யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன். நல்ல பையனா இருப்பேன். நல்ல பையனா இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சாக்லேட் எடுத்துக்கோ. ஸோ அடுத்ததா சொல்றதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். உன் பேரு திரிபுர சுந்தரி தானே? நவியா. நவ்யாவா? நவ்யா என்ன படிக்கிறீங்க? கஷ்டத்தை. சரி, ஒரு பாட்டு பாடுங்க. எம்மா எம்மா காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போன ரெண்டம்மா. சூர்யா மாதிரியே பாடுறீங்கம்மா. நவ்யா ரொம்ப ஈகரா இருக்க. ஷோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நீ தான் சொல்லணும். பாஸ்வேர்டு கொடுத்தா இருக்கு. சொல்லு. கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமாகட்டும். கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமா. நவ்யா, முதல்ல அந்த லைட் என்ன பண்ணும்? மேல ஹெல்மெட் போட்டிருக்கே, அது என்ன பண்ணும்? அதெல்லாம் சொல்லு ஃபர்ஸ்ட். பொய் சொன்னா லைட் எரியும். பொய் சொன்னா லைட் எரியும். அப்ப நவ்யா பொய் சொல்லுவாளா மாட்டாளா? இது வரைக்கும் பொய் சொல்லியிருக்கியா இல்லையா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு பொய்க்கெல்லாம் லீவ் விட்டு உண்மையை மட்டும்தான் சொல்லணும். ஓகே? சரி, நவ்யாக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும்? இந்த மாதிரி சுடிதார் போட்டுக்கு தான் பிடிக்கும். சுடிதார் போட தான் பிடிக்குமா? மாடர்ன் ட்ரெஸ்லாம் பிடிக்காதா? ஏமா?
ஏன்னா அதுல ரொம்ப முள்ளு குத்துற மாதிரி குத்தும். முள்ளு குத்துற மாதிரி இருக்கா? ஆனா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நல்லா தான் இருக்குல்ல. இந்த மேக்கப்லாம் போட்டா உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். சரி, இப்ப நீ தான் அழகா இருக்கிய, அப்புறம் எதுக்கு மேக்கப்? காத்தால எழுந்து பார்க்கும்போது கருப்பா இருக்கு. அப்போ ஃபுல் மேக்கப்ல தான் இப்ப நீ வந்திருக்க போல் இருக்கு. கூட்டு போய் பாப்பாவை கழுவி கூட்டுவாங்க, செக் பண்ணிடலாம். எவ்வளவு மேக்கப் போட்டிருக்க? நிறைய போட்டிருக்கேன். யார் உனக்கு மேக்கப் போட சொல்லி கொடுத்தா? அம்மா. அம்மாவா? எங்க அம்மா? ஓ, இந்த கேள்வி கூட்ட நான் கேட்டிருக்கே கூடாது போல் இருக்கே. அம்மா மேக்கப் போடுவாங்களா? போடுவோம். எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஒரு 1 hour இருக்கும். மேக்கப்கா? மேடம், இதென்ன உண்மையா பொய்யா? 1 hourலாம் கிடையாது சார், வெறும் ஒரு 56 minutes இருக்கும்ல. 1 hour பொய்யா சொல்ற? 56 minutes தானா? சரி, இதுக்கு ஆன்சர் பண்ணு. அம்மா மேக்கப் போட அழகா இருப்பாங்களா, மேக்கப் இல்லாம அழகா இருப்பாங்களா? போட்டு தான் இருப்பாங்க. மேக்கப் போட்டா அழகா இருப்பாங்களா? இன்னைக்கு நைட்டு தான் அம்மா ஐப்ரோ பண்ணின்னு வந்தாங்க. ஷோக்காக என்னென்ன வேலை பண்ணிருக்கீங்க? இவ்வளவு மேக்கப் போட்டீங்களா? அவருக்கு எதாவது பண்ணிருக்கலாம் பாருங்க. பாதி ஷேவிங்ல கூட்டு வந்திருக்கீங்க அவரை. இது அவர்கிட்ட என்ன சார், குழந்தை உண்மைதான் சொல்லுதா? எப்படி வீட்டுக்கு தனியா போற ஐடியாவா? ஒரு பார்வை பாத்தீங்களா, பஸ்பமாயிருவீங்க. இன்னும் ஒரு தைரியம் உங்களுக்கு. மேக்கப் போட அழகா, மேக்கப் இல்லாம உண்மையை சொல்லுங்க, கொஞ்சம் ரொமான்டிக்கா. மேக்கப் இல்லாம? மேக்கப் இல்லாம? வா, வேற வழி கிள்றாங்களா தொடையில? கால ஆட்டுறீங்களா? கேட்டேன், திடீர்னு பதறினாரா சொல்லிட்டு சில வேலை தொடையில கிடையில கிள்ளி சார்ஜ் பண்றீங்களோ அப்படின்னு நினைச்சேன். நவ்யா, நல்லா யோசிச்சு சொல்லு. ஆல்ரெடி 2 பேர்த்தையும் இந்த கொஸ்டின் கேட்டாச்சு. நீயும் சொல்லிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தி இருக்கும். இந்த கிரௌட்லயே யார் ரொம்ப அழகா இருக்கா? அப்பா, அப்புறம் என் தம்பி. யாரு? இங்க முடியெல்லாம் நாட்டுக்கு நிக்குதே ஒருத்தன், அவன் தானே? ஆமா. அவன். அப்புறம் இந்த 2 பேரையும் தான் பிடிச்சது. உங்க ஃபேமிலி மட்டும் உனக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்க எல்லாம் பிடிக்கல. எவ்வளவு தெளிவா இருக்கீங்க இந்த வயசுல. கை எப்படி வச்சுக்கோ. இனிமே பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்லுவேன். பொய் சொல்லுவியா? பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்ல மாட்டேன். நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன். குறும் பண்ண மாட்டேன். குறும் பண்ணுவேன். ஸோ எப்பவுமே இந்த ரவுண்ட்ல ஃபேமிலி எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்திருக்காங்க எங்க ஷோக்கு அப்படிங்கறத நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். அந்த விதத்துல ஃபர்ஸ்டா நம்ம கூட பாயல் அண்ட் ஃபேமிலி, லெட்ஸ் வெல்கம் them. விழிகளில் நடனமிட்டாய், பின்பு இதயத்தில் இறங்கி விட்டாய், மெல்ல மெல்ல என் உயிரை பறித்து கொண்டாய். மனதை தழுவும் ஒரு அம்பானாய், மனதை தழுவும் ஒரு அம்பானாய், பருவம் கொத்தி விட்டு பறவையானாய், பருவம் கொத்தி விட்டு பறவையானாய். ஜனுதனின் 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 சரகையும் ஏங்குதே, அது கிடக்கட்டும் நீ. சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா, சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா, சௌக்கியமா. அருமை. நாட்டிய பேரொலி. பேர் என்னன்னு சொல்லாம போயிட்டீங்க. அக்ஷயா. அக்ஷயாவா? யாரு? பாயோட அக்காவா? ஆமா. எத்தனை வருஷமா கத்துக்கிட்டீங்க? 4 years. 4 years-ஆ? பரவாயில்லையா, பரதநாட்டியம் ஈஸியம் பாடு. இப்படி கணத்துல கை வச்சு இப்படி நின்று இருக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் சந்தர் சிங் சார். சந்தர் சிங். எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க? சார் நான் சென்னை தான் சார், நம்ம எல்லாமே சென்னை தான். அப்புறம் எப்படி சார் சந்தர் சிங்? இல்லை, ஆக்சுவலாக நேட்டிவ்ல எங்களுக்கு நார்த் சைடு தான், ஜெய்ப்பூர் தான். ஜெய்ப்பூரா? பிறந்து வந்ததெல்லாம் சென்னை தான் எங்களுக்கு எல்லாமே. ஓகே. கடைசி எப்போ ஜெய்ப்பூர் போனீங்க? நான் எதுவும் போனதில்லை. ஏன் சார்? நம்மளுக்கு சென்னை தான் சார் எல்லாமே. நம்மளுக்கு சென்னை தானா? அடடா, கை தட்டுங்க. சரி, என்ன பண்றீங்க நீங்க? நான் இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கேன் சார். சூப்பர். மேடம், உங்க பேர் சொல்லுங்க. அர்ச்சனா தேவி. அர்ச்சனா தேவி. சரி, இப்போ என்னன்னா உங்களுக்கு 2 minutes டைம் தருவேன். அங்க ஒரு பிளே ஏரியா இருக்கும், இங்க ஒருத்தங்க இருக்கணும், அந்த பிளே ஏரியால போய் ஒருத்தங்க க்ளூ கொடுக்கணும். மேடம் சொல்லிட்டோம். பாயல் மேடம், அம்மாவா அப்பாவா யார் உள்ள கூட்டு போற? அம்மா. சார் நீங்க அப்ப இப்படி வந்துருங்க சார். ஓகே, 2 வந்துடுங்க. போமா பாயல்.
நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாப்போமா? பார்க்கலாம் சார். கொண்டு வாங்க சோட்டா பீம். Your time starts now. அச்சனா போலோ பா. முடியெல்லாம் வெட்டுவோமே, ஹேர் கட் பண்றது. பசங்களை ஹேர் கட் பண்ணுறது, ஹேர் கட் பண்ணுவாங்களா? சீக்கிரம். நீங்க பின்னால போங்க. ஓகேவா? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வந்து நம்ம டீ காபி சாப்பிடுவோம்ல, ஃபில்டர். டீ காபி வந்து அதுல டஸ்ட் இருக்கும். எப்படி சாப்பிடுவோம்? எப்படி சாப்பிடுவீங்க டீ காபியை? டீ தூள் டஸ்ட் இருக்கும். டஸ்டோட சாப்பிட முடியுமா? அடடா, என்ன ஒரு கேள்வி. ஓகே ஓகே. சூப்பர். வாட்டர்ல இருக்கும், பசங்க மியூசிக் இதுல இருக்கும், அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்ல இருக்குமே. அனிமல்ஸ் ஃபிஷ்ஷா? ஃபிஷ் இல்ல இன்னொன்னு நோனா ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும் வாட்டர்ல. ஓ, ஒரு 6 அடி வாட்டர்ல டேஞ்சரஸ். 6 அடி 7 அடி இருக்கும். crocodile எஸ் கரெக்ட். ஒரு நிமிஷம் ஆச்சு. ஓகே கரெக்ட். நம்ம அந்த சொல்றது எப்படி சொல்றது? கவிதை அது. அந்த இது ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், உள்ள ஒரு இது போடுறது. சரி நெக்ஸ்ட் மேன் சொல்லுங்க. ஒரு பாட்டு இல்ல டயலாக் ஏதாவது? ஏங்க இவங்க சொல்றதுக்கு என்னங்க? லக 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 இருக்குமே. ரஜினி. லக 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 வரும்ல. ரஜினியா? டைம் அப். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இது சொன்னேன் நானு. என்ன சொன்னீங்க? பசங்க ஹேர் வெட்டுறது, முடி வெட்டுறது எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. நீங்க என்னாச்சு? சூப்பர், 10 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த காஃபி டீ போடுறது, அந்த டஸ்டா இருக்கும், டீ தூள் டஸ்டா இருக்கும். எப்படி சாப்பிடுவோம்னா ஃபில்டர்னு காமிச்சேன். ஆமா, அருமையா. அம்மா பெருசு பக்கமா பேசி கண்டுபிடிச்சிட்டீங்க. 20 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து வாட்டர்ல வந்து அனிமல்ஸ் இருக்கும். ஆமா, 6 feet வாட்டர்ல அனிமல்ஸ் இருக்கும். ஆமா, ஒரு 6 அடி 7 அடி இருக்கும்னு. சோ அந்த crocodile காமிச்சேன். அவங்க என்ன எடுத்தாங்க தெரியல. இத எடுப்பாங்க வர வெளியே. ஓ, என்னது இது? புடவைக்கு மேட்சா இருக்கேன்னு தூக்கிட்டு வந்திருக்கீங்களா? போச்சா 10 மார்க்ஸ்? அடுத்ததா அப்புறம் இந்த போட்டோ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா சார். அப்படியா? முதல்ல வாங்க, நீங்க பக்கத்துல வாங்க. உங்களுக்கே முதல்ல யாருன்னு நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க யார் சார்? கொஞ்சம் பார்த்தா ஜோதிகா மாதிரி இருக்காங்க. ஜோதிகா மாதிரி இருக்காங்களா? அப்ப ஜோதிகா காந்திமதி மாதிரியா இருப்பாங்க? ஜோதிகா கையில வச்சு ஜோதிகா மாதிரியே தான் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன க்ளூ கொடுக்குறதுன்னு தெரியலையா? லக்க லக்க லக்கன்லாம் ஒரு க்ளூ கொடுத்தாரு. லக்க லக்கன்னா ரஜினி தான் ஞாபகம் வந்துச்சு. ஹீரோயின் அந்த மாதிரி என்ன சொல்லியிருந்தா ஜோதிகா எடுத்துருக்கலாம்ல. நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. வீட்டுக்கு கூட்டு போய் மந்திரிங்க, சரியா? அப்பதான் அடுத்த தடவையாவது கரெக்டா தப்பாம பண்ணுவாரு. மொத்தமா உங்களுக்கு 5 திங்ஸ் கொடுத்துருந்தோம். 2 கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. 20 மார்க்ஸ். தேங்க்யூ சோ மச். அப்படியே உங்க பிளேஸ்ல உட்காந்துக்கலாம். போங்க. அடுத்ததா வைத்திய ஸ்கூல் வரியில வருண் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தம் நெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தம் நெல்லுவா. எவனு ஏறலாமா கூட வகம் பசந்து, இவதா ரஜ நகம் சிறிடுவா ஹிசுந்து. குடும்பத்தோட குதூகலமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. முதல்ல கை தட்டுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ரவீன்குமார். ரவீன்குமார், என்ன பண்றீங்க? பிசினஸ் சார். பிசினஸ் பண்றீங்க. ஓகே. உங்க பேருமா? மல்லிகா. மல்லிகா, என்ன பண்றீங்க மல்லிகா? ஹவுஸ் வைஃப். இது என்ன எல்லாரும் சிரிச்சா கணத்துல குழி விழுகுதே? அச்சிச்சோ, ஃபேமிலியேவா? ரைட், ஆளுக்கு 2 வச்சிருக்கீங்க. ஸோ உங்க ஃபேமிலிக்கு மொத்தம் 2 minutes டைம் தருவோம். ஒருத்தங்க இங்க இருக்கணும், ஒருத்தங்க பிளே ஏரியாவுக்கு போயிடணும். யார் இங்க இருக்க போறா, யார் அங்க போறா? வருண். வருண், நீ தான் முடிவு பண்ணு. சொல்லு வருண். அம்மா கூட போயிடுறியா? அப்பா இங்க இருக்கட்டுமா? ஓகே, சூப்பர். வாங்க, வருணும் அம்மா வாங்க போயிட்டோம். சார் நீங்க வந்துருங்க. ரவி, நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாப்போமா? பார்க்கலாம். கொண்டு வாங்க சோட்டா பீம். Your time starts now. ఇంట్లో ఆడుకునే వస్తువు. ఇది వీటిలో విలార పొరులు. వరుణ్ విలార. ఇంట్లో ఆడుకునే వస్తువు. வருண் ஏரோப்ளேன். ఈవినింగ్. ஏரோப்ளேன். ஏரோப்ளேனா? నో. சைக்கிள். சைக்கிள் வருண். అరుమై. ఓకే సార్. తలస్నానం చేస్తే యూస్ చేస్తారు చూడు. డ్రైయర్. డ్రైయర్ లేదు. హెడ్ బాత్ న షాంపూ కండిషనర్. స్టిక్ మరు. ఆఫ్టర్ బాత్ ఇది. ஒரு நிமிஷம் ஆச்சு. నెక్స్ట్ அடுத்து போங்க. వీటిలో இருக்கிற నైట్లో వస్తుంది మన ఇంటికి. అదేమి?
వీట్ల మస్కిటో లేదు ఇంకోటి నైట్లో నైట్ లో ఎలిక rat இன்னும் 40 செகண்ட்ஸ் இருக்கு. ఓకే నెక్స్ట్ నెక్స్ట్ హీరోయిన్ విచ్ హీరోయిన్ விச் ஹீரோயின்? వేరే వేరే క్లూ సిమ్రన్ లేదు ఇంకోటి కార్తిక டைம் அப். என்ன க்ளூ கொடுத்தீங்க? இட்லிக்கு இட்லியா தோசை ஏதோ சொன்னீங்க. ఈవినింగ్ విలాడర పొరలు ஓ ஈவினிங் விளையாடுற பொருளா? ரைட்டு. 10 மார்க்ஸ். அடுத்ததா வீட்ல வர்றது ரெகுலரா வீட்ல வர்றது ரெகுலரா வீட்டுக்கு வருமாமேங்க? rat ஆமா கண்டுபிடிச்சீங்களா? எடுத்தீங்களா? ஏய் எத்தனை என்னது சூஸ்னாவா நீ? நீ சூஸ்னா மட்டும் மார்க் தர மாட்டானா? நீங்க எடுத்துட்டு வந்திருக்கணும் நீங்க. அடுத்ததா யார் சார் இவங்க? முதல்ல நீங்க உங்க பேர் சொல்லுங்க. யார் இவங்க? காய்ச்சல் காஜலா? அப்ப நடிச்சிருக்கீங்க. தெரியாத மாதிரி அவங்க பேர் என்ன? காஜலா? அங்க போச்சு ஒரு 10 மார்க். அடுத்ததா இதை தாங்க ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருந்தாரு அவரு. குளிச்சதுக்கு அப்புறம் நீங்க எங்கெங்கயோ போனீங்க, இதை விட்டீங்க. க்ளீன் பண்றது காதை கிளீன் பண்றதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மார்க் அப்படியே மைனஸ் பண்ணிருப்பாங்க. மொத்தமா உங்களுக்கு 5 திங்ஸ் கொடுத்துருந்தா ஒண்ணே ஒண்ணு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. 10 மார்க்ஸ். சரி கொண்டாங்க, போய் பிளேஸ்ல உட்காருங்க. அடுத்ததா வைஜஸ் கோலவரியில நவ்யா அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் தம். அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே உன்னோட ஒரு சுத்த உப்பு மூட்டை ஏறிக்கிற உன்னோட கண்ண பொதி கண்ணா மூட்டி ஆட வர இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா நீங்க ஆடுறதையும் அவர் அப்படியே அவங்களை சுத்தி சுத்தி வர்றதையும் பார்க்கும்போது எங்களுக்கு கில்லி படத்துல த்ரிஷாவையும் விஜயும் பார்த்த மாதிரியே இருந்தது. சரி உண்மையை சொல்லுங்க, ரொம்ப நாளா நீங்க டான்ஸ் ஆடாம இருந்தீங்களா? யாராவது ஆட சொல்ல மாட்டாங்களா அப்படின்ட்டு இருக்காரு. ஆடுங்க சார்னா குழந்தைய தள்ளி விட்டீங்க. இந்த பச்சை மண்ணு பாவம் அடிபட்டு வெளியே வந்து வந்துருச்சு. சரி பேர் சொல்லுங்க. விஹெச் பாலாஜி. விஹெச் பாலாஜி. என்ன பண்றீங்க? பேங்கிங் ஸ்கோப் இன்டர்நேஷனல் பண்றேன். ஓகே. உங்க பேருமா? சுபலக்ஷ்மி சுபலக்ஷ்மி. என்ன பண்றீங்க? இன்சூரன்ஸ் அட்வைசரா இருக்கேன். ஸோ இப்போ உங்க ஃபேமிலிக்கு 2 மினிட்ஸ் டைம் தருவோம். ஒருத்தங்க இங்க இருக்கணும், ஒருத்தங்க பிளே ஏரியா போய் க்ளூ கொடுக்கணும். யார் இங்க இருக்க போறா, யார் அங்க போறா, அதை வந்து நபியா தான் முடிவு பண்ணும். சொல்லு நபியா. அப்பா அப்பாவா? அப்பா என்ன பண்ணும்? உள்ள போகணும். உள்ள போகணுமா? ஓகே. அப்பா அப்பாவை கூட்டு போயிரு. அம்மா இங்க வரட்டும். வாங்கம்மா நீங்க. சுபலட்சுமி, நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாப்போமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். ரெடியா போயிடலாமா? போலாம். Your time starts now. சூப்பர். சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்லாம் ஷர்ட்ல போடுறது, ஷர்ட்ல கட்டியிருப்பாங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். அவர் கண்டுபிடிச்சாரு. சூப்பர். லெமன் வந்து ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது இவ்வளவு டைரக்டா ஒரு க்ளூவை கொடுக்கவே முடியாது. ஓ லெமன் எப்படி சொல்றது? அவ்வளவுதான், டைரக்டா சொல்லிட்டீங்க. அப்புறம் இதுல என்ன தர்பூசணி வச்சா ஜூஸ் போடுவாங்க? சரி அடுத்து நெக்ஸ்ட் அடுத்தது டிவி க்ளீன் பண்றது. டிவி, கார், கண்ணாடி எல்லாம், மிரர்லாம். அது இது எடுத்துருவோம். எது 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 கரெக்டா பாருங்க. இதுவா? சூப்பர். குட் குட். நவ்யாக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் தோனி. தோனி ஓ. தோனி போட்டோ இருக்கு. அருமை. தோனி போட்டோ இருக்கா? சூப்பர். நைஃப் மாதிரி இருக்கும். கார்ட்டூன்ல வர கேரக்டர் யூஸ் பண்றது. இன்னும் ஒரு 50 செகண்ட்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட்ல வா அந்த பல்லி பக்கத்துல இருக்கு பாரு. பள்ளி பக்கத்துல இருக்காமே பாட்டாங்க இங்க. ஃப்ரண்ட்ல வா அந்த பால், yellow கலர் பால் பக்கத்துல. நைஃப் எடு. எடு அதான் எடு சீக்கிரம். சூப்பர். இது என்ன பண்றது சார் இது? அதான் அது நாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம். ஓகே, டைமுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சீங்க. ஒன்னு ஏற்கனவே டைரக்டா க்ளூ கொடுத்தனால நாங்களே அதை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம். என்னையெல்லாம் பார்க்காதீங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அந்த ட்ரே எடுத்துக்கோங்க. கொடுங்கம்மா ஒவ்வொன்றா. என்னது இது? சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்லாம் பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. 10 மார்க். இந்த கார் மிரர் எல்லாம் வாஷ் க்ளீன் பண்றது. கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. 20 மார்க்ஸ். அந்த நைஃப் கார்ட்டூன் கதை. ஓகே சூப்பர். 30 மார்க்ஸ். கிரிக்கெட் பிளேயர் நவ்யா ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர். நவியோட ஃபேவரட்டா? நவியோட தோனி தான் பிடிக்குமா? இது டைரக்ட் க்ளூ கொடுத்துட்டு லெமன் புளியறது. லெமன் ஜூஸ் புளியறது அப்படின்ட்டீங்க. அது டைரக்ட் க்ளூ. அதனால ஒரு 10 மார்க் அங்க போயிடுச்சு. மொத்தமா உங்களுக்கு 5 கொடுத்தா 4 கண்டுபிடிச்சிட்டீங்க. 40 மார்க்ஸ். ஆஹா, என்ன பொறுத்தவரை நம்ம கூட பாயல் இருக்காங்க.
பாயில் உங்ககிட்ட ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்போம் சரியா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க் கொடுப்போம். உன்ன மாதிரியே உங்க பேரண்ட்ஸும் ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம் நீங்க சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமா? பாயில அடிக்கடி கிளாஸ்ல சண்டை போடுற பையன் யாரு? கார்த்திக். கார்த்திகா? எதுக்கு சண்டை போடுறான் கார்த்திக் கூட? நான் உட்காரும் போது அவன் என் ஸ்நாக்ஸ் பிடிங்கி சாப்பிடுவான். இது உலகமாக பிரச்சனை தான் அது. ஸ்நாக்ஸ் பிடிங்கி சாப்பிடுவானா? சரி ஓகே. கார்த்திக் ஒன்று அடிக்கிறான். பாயல் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் என்னம்மா? எனக்கு பிடிச்ச ஸ்வீட் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லையா? சூப்பர்ரா. உனக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப போர் அடிக்கும்? இங்கிலீஷ். என் இனமடா செல்லமே நீ. இங்கிலீஷ் பேசுவியா நீ? பேச மாட்டேன். சூப்பர்ரா. அப்ப என்ன பேசுவ? தமிழ் பேசுவ? ஹிந்தி பேசுவியா? எங்க ஹிந்தியில ஏதாவது பேசு. ரொம்ப அர்த்தம் கரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா இருக்கீங்கன்ட்டு. நான் நல்லா இருக்கேன்னு அர்த்தமா? கை தட்டுங்க அப்படி பண்றீங்க. உன் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு? எங்களுக்கு பிடிச்ச விஜய். விஜயா? அம்மா சொல்லிட்டே இருப்பாங்களா விஜய் பத்தி? சரி அப்பா எந்த ஹீரோ மாதிரி இருப்பாரு? ஷாருக் கான். எது? ஷாருக் கான். தெரிஞ்சிடும். உங்க அப்பா பார்த்தா ஷாருக் கானா பாப்கானாங்கிறத இப்ப நாங்க கண்டுபிடிச்சோம். இது ஷாருக் கான் மாதிரி இருக்காரு அவங்க அப்பா. சரி பாயலுக்கு எந்த லாங்குவேஜ் பேசுறது ரொம்ப பிடிக்கும்? தமிழா ஹிந்தியா? ஹிந்தி. ஹிந்தி தானா? சரி ஓகே. இப்ப பாயல் 5 கொஸ்டின்ஸ் கேட்டாச்சு. அதே கொஸ்டின்ஸ் தான் பாயலோட அம்மா அப்பா கிட்டயும் கேட்க போறோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சந்திரசிங். சரி இப்போ உங்க பொண்ணுகிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். அதே தான் உங்ககிட்டயும். உங்க குழந்தை சொன்ன ஆன்சரே நீங்களும் சொன்னீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க்ஸ் கொடுப்போம். ஆனா நீ ஆன்சர் சொல்லி தரக்கூடாது. அதெல்லாம் பண்ணுவியா நீ? பண்ண மாட்டேல? ப்ராமிஸ் பண்ணு. யார் மேல ப்ராமிஸ் பண்ற? ஷாருக் கான் மேல ப்ராமிஸ் பண்ணு. ஷாருக் கான் மேல ப்ராமிஸ். இனிமே ஷாருக் யாரு தெரியுமா உனக்கு? சும்மா இருக்காதா? நீங்க கேட்காதீங்க. உங்களுக்கு தெரியுமா ஷாருக் கான் யாருன்னு? எங்களுக்கு தெரியும். பேசாம இருக்கு. கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்க பொண்ணு கிட்ட ஸ்கூல்ல யார் அடிக்கடி சண்டை போடுவா? அவ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? அப்புறம் என்ன வீட்ல இருந்து கிளம்பி போய் சண்டை போடுவாங்க? புதுசா ஆன்சர் பண்றாங்க. எஸ்தர் ரோஸ்தா அப்படினு. எஸ்தர் ரோஸ்தாவா? இது ஈரானியன் மூவி மாதிரி இருக்குது. எஸ்தர் மிஸ்ரா. எஸ்தர் மிஸ்ரா. என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. நீயே சொல்றா. யாரு கூட அடிக்கடி சண்டை போடுன்னு சொல்லு. கார்த்திக். கார்த்திக். உங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் என்ன? கேஷ்யூ நட் ஸ்வீட்ஸ். சாக்லேட் நிறைய சாப்பிடுவா. ஓகே. நீ என்ன ஆன்சர் பண்ண? எனக்கு ஸ்வீட் பிடிக்காது. நாங்க சொல்லுவோம். உங்க பொண்ணுக்கு ஸ்வீட்டே பிடிக்காதான், நீங்க சாக்லேட்ன்றீங்க. அதனால மறுபடியும் ஒரு 10 மார்க் போச்சா? இது கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. 2 தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்க. உங்க பொண்ணுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்னா என்ன? இல்ல தமிழ். தமிழா? நீ என்ன ஆன்சர் பண்ண? இங்கிலீஷ். மறுபடியும் ஒரு தடவை தெரிஞ்சுக்கோங்க. உங்க பொண்ணுக்கு இங்கிலீஷ் தான் பிடிக்கல. உங்க வைஃபுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யார் சார்? அஜித். என்ன ஆன்சர் பண்ண? விஜய். சார் அது அவளுக்கு பிடிச்ச ஹீரோ. நாங்க குழந்தை சொல்றதான் ஏத்துப்போம். நீங்க விஜய் தான் பிடிக்கும்னு சொன்ன காரணத்தினால அங்க ஒரு 10 மார்க் போயிடுச்சு. சார் நீங்க பாக்குறதுக்கு சார் பாக்குறதுக்கு யார் மாதிரி இருக்காரு? ஷாருக். ஷாருக். இத வீட்டுக்குள்ள சொல்லலாம். நீங்க வெளியில வந்து சொல்லாம அப்படி. எங்க ஹஸ்பண்ட் ஷாருக் தான். ஷாருக் தானா? ஷாருக் கான் மாதிரியா இருக்காரு? என் கண்ணுக்கு சார். உங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ் என்ன? தமிழா ஹிந்தியா? ஹிந்தி மதர் டங். சோ ஹிந்தி. நீ என்னமா சொன்ன? ஹிந்தி. ஃபேண்டாஸ்டிக். சோ ஆக மொத்தம் உங்ககிட்ட 5 क्वेश्चंस கேட்டிருந்தேன். ஒரு क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 10 மார்க். எழுதுமா? அடுத்தது ஆகா என்ன பொறுத்தம்ல நம்ம கூட வருண். நான் ஒரு சிரிப்புடா. சரி வருணோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन. எத்தனாவது படிக்கிற நீ? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி. சரி ஓகே. உன் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்கு? இ வரைக்கும். கவுண்ட் பண்ணி சொல்றா. ஏ பி சி டி இ. ஓகே மொத்தம் அப்ப 5 செக்ஷன் இருக்கு. சரி அப்ப வருண் கூட எல்கேஜில இருந்து யார் படிக்கிறா? சௌமிக். சௌமிகா எல்கேஜில இருந்து படிக்கிறானா? சரி இப்போ நீ படிக்கிற ஸ்கூல் பேர் என்ன? ஜேஜிவிவி. ஜேஜிவிவியா? அப்படினா ஜே கோபால் கரோடியா விவேகானந்த வித்யாலயா மெட்ரோபாலிட்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஐயோ அம்மா, உன் ஸ்கூல் பேர் படிக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகும் போல இருக்கு. அப்புறம் எங்க போய் நீ படிப்ப? அடுத்ததான் உங்க வீட்ல யாருமா அதிகமா மேக்கப் போடுவா? அம்மாவா அப்பாவா? அம்மா. அம்மாவா? எவ்வளவு நேரம் மேக்கப் போடுவாங்க அம்மா? 2 minutes. 2 minutes தானா? பரவாயில்லையே. சண்டே அப்பா கூட எங்க வெளியே போவேன்? ட்ரெயின் மியூசியம். சரி ஓகே. எங்கேயோ கூட்டு போயிருக்காரு உங்க அப்பா, நீ அதையும் பாட்ட.
சரி, அடுத்தா வருணோட அப்பா அம்மாவை கூப்பிட போறோம். இதே மாதிரி கொஸ்டின்லாம் அவங்க கிட்டயும் கேட்க போறோம். நீ ஆன்சர் பண்ண மாதிரி அவங்களும் ஆன்சர் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க்ஸ் கொடுக்க போறோம். கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவீன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்குன்னு சொல்லுங்க. 5 செக்ஷன். 5 6 A to E. கரெக்டான ஆன்சர், 10 மார்க்ஸ். ரொம்ப தெளிவா இருக்கா உங்க பையனும். உங்க பையன் கூட எல்கேஜில இருந்து படிக்கிற ஒரு ஃப்ரெண்ட் பேர் சொல்லுங்க. சௌமிக். கரெக்டான ஆன்சர், கரெக்டா தான் பார்த்துருக்காங்க, 20 மார்க்ஸ். சரி, பையன் எந்த ஸ்கூல் படிக்கிறான் சார்? JGVV. JGVVயா? அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஜெய் கோபால் கருடியா விவேகானந்தா வித்யாலயா అంతే. மெட்ரிகுலேஷன் ஹையர் ரோல் ஆகக்கூடாது, ரோல் ஆகாம சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க மேடம். జయగోపాల్ గౌరయ్య వివేకానంద విద్యాలయ. மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலா? yeah. என்னங்க இவ்வளவு பெரிய ஸ்கூல் பேர் வச்சிருக்காங்க, குழந்தைல எப்படிங்க சொல்லும்? அருமையான விஷயம், ஃபென்டாஸ்டிக். ஆடியோ 10 மார்க்ஸ். உங்க வீட்ல யார் சார் அதிகமா மேக்கப் போடுவா, நீங்களா அவங்களா? வைஃப். எவ்வளவு சுமார் எவ்வளவு நேரம் எடுத்துப்பாங்க? ஒரு 15 to half an hour. பையனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. என்ன பையன் 2 மினிட்ஸ்னா, பட் நீங்க 15 to half an hourனு பெருமையா ஒத்துக்கிட்டீங்க. கரெக்ட் ஆன்சர், ஆடியோ 10 மார்க்ஸ். சண்டே பையனை எங்க கூட்டு போவீங்க? அடிக்கடி எங்க கூட்டு போவீங்க? பார்க். பார்க்கா? அப்புறம் ட்ரெயின் மியூசியம். ட்ரெயின் மியூசியமா? அது எங்க சார் இருக்கு? வீட்டு பக்கத்தில் ICF இருக்கு, அங்கே கூட்டு. ஓகே, ஃபென்டாஸ்டிக். மறுபடியும் 10 மார்க்ஸ். மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 5 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ண காரணத்தால 50 மார்க்ஸ். அம்மா அப்பா கையை பிடிச்சி கூட்டு போய் பேச உட்காந்துக்கோ. அடுத்தது ஆஹா என்ன பொறுத்தம்ல நவ்யா. நவ்யா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நவ்யா கிட்ட. உன் வீட்டில் நீ அப்பா அம்மா கிட்ட கேட்டு இன்னும் எந்த பொருள் வாங்கி தராம இருக்காங்க? கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் தான் ரொம்ப நாளாக கேட்டிருக்கேன், வாங்கி தரவே இல்லை. உன் அப்பா ஆஃபீஸில் என்ன வேலை பண்ணுறாரு? ஸ்கோப் இன்டர்நேஷனல். ஸ்கோப் இன்டர்நேஷனல் என்னவா இருக்காரு? மேனேஜரா? ஆமா. ரைட்டு. உன் அம்மா உனக்கு என்ன அடிக்கடி வாங்கி தருவாங்க? சோட்டா பீம். சோட்டா பீம் தான் அதிகமாக வாங்கி தருவாங்களா? சரி, ஓகே. அடுத்ததா, நீ தனியா கடைக்கெல்லாம் போவியா மாட்டியாமா? மாட்டேன். மாட்டேன். பட்டார்னு பதில் சொல்லிட்டா மாட்டேன். ஏன் மாட்டேன்? ஏன்னா யாராவது புச்சின்னு போயிடுவாங்க. புச்சின்னு போயிடுவாங்களா? யார் சொன்னா அப்படின்னு? கடைக்கு தனியா போனா புச்சின்னு போயிடுவாங்கன்னு? சின்னதா இருக்கேன், அதனால புச்சின்னு போயிடுவாங்க. பெருசானா புச்சின்னு போக மாட்டாங்களா? சரி, ஓகே. அடுத்ததா, நீ தனியா இருக்கும்போது என்னமா பண்ணுவ? சமையல் செய்வேன். சூப்பர்ரா, அருமையான பழக்கண்டா, அருமையான பழக்கண்டா. நிறைய 5 கொஸ்டின்ஸ் முடிஞ்சு. அடுத்தது உன் அப்பா மாட்டே அதே 5 கொஸ்டின்ஸ் தான். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 10 மார்க்ஸ். கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாலாஜி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்க பொண்ணுக்கு ரொம்ப நாளா கேட்டு என்ன வாங்கி தராம இருக்கீங்க? கம்ப்யூட்டர் கேட்டுட்டு இருக்கா. ஒரு மவுஸ் வச்சு ஒரு ப்ளே கம்ப்யூட்டர் கேட்டு. ஏன் வாங்கி தராம இருக்கீங்க? இல்ல அதுக்குள்ள ஒரிஜினல் இது வாங்கிட்டோம். சிஸ்டமே வாங்கிட்டோம். அதனால இது பெண்டிங்கா இருக்கு, அதனால வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். அருமை, 10 மார்க்ஸ். என்ன ஒரு பூரி பச்சை அப்படிங்கிறாரு. நீங்க என்ன பண்றீங்க சார்? பேங்கிங் ஸ்கோப் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பேங்க்ல. ஓகே. ஆபீஸ்ல என்ன பண்றீங்க நீங்க? ரெகன்சிலேஷன். நான் இருக்கிறது வந்து பேங்கிங் செக்டர். ஓகே. இல்ல ஆபரேஷன்ஸ். வாட் எவர் இட் இஸ், உங்க பொண்ணு கரெக்டா தான் ஆன்சர் பண்ணிருக்கேன். நீங்க வந்து ஸ்கோப் இன்டர்நேஷனல் ஒர்க் பண்ணிருக்கீங்கங்கிற வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க உங்க பொண்ணுக்கு. அதெல்லாம் மறுபடியும் 10 மார்க்ஸ். உங்க பொண்ணுக்கு அடிக்கடி என்ன வாங்கி கொடுப்பீங்க? இந்த பொருள் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்க அடிக்கடி இதான் வாங்கி கொடுப்போம் அப்படின்னா? டாய்ஸ், என்ன டாய்ஸ்னாலும் வாங்கி தருவேன். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவீங்களா? ஏதாவது பர்டிகுலரா? டாக்டர் செட். டாக்டர் செட்டு. ஓகே. நீ என்ன ஆன்சர் பண்ண? டாக்டர் செட். டாக்டர். டாக்டர் செட்டா? எவ்வளவு தெளிவா போய் சொல்ற நீ. நீங்க அப்படிதான் ஃபேமிலியா இதுக்கு நடுவில் நான் சம்மந்தெல்லாம் மாட்டிக்கிட்டே எதுமோ நான் பாக்குறவங்களுக்கு நான் போய் சொல்ற மாதிரி இருக்கும். ஆடியன்ஸ் கேலரியில பெரிய மனுஷங்க யாரா இருப்பாங்க. உங்க கூட யார் வந்திருக்கா? தாத்தா வந்திருக்காரா? தாத்தாக்கு மைக் கொடுங்க. உங்க பேத்தி கிட்ட அடிக்கடி என்ன வாங்கி கொடுப்பாங்கன்னு கேட்டதுக்கு என்ன ஆன்சர் பண்ணா? சோட்டா பீம். இது அப்பவே சொல்லிட்டீங்கன்னா ஒரு 10 மார்க்ஸ் கொடுத்துருப்போம். அதனால அங்க ஒரு 10 மார்க்ஸ் போச்சே. அடுத்ததா, உங்க பொண்ணை தனியா கடைக்கு அனுப்புவீங்களா மாட்டீங்களா? மாட்டோம். ஏன் அனுப்ப மாட்டீங்க? இல்ல ஆக்சுவலா நாங்க இருக்கிறது கொஞ்சம் மெயின் ரோடு, வண்டி அதிகமா வந்துட்டு போறோம், வெஹிக்கிள்ஸ் வரும். அதுக்காக எப்ப போனோம் நாங்க அவளை கூட்டிட்டோம். கொஞ்சம் க்ரோ ஆன அப்புறம். ஓ, அப்படி நீங்க சொல்றீங்க. உங்க பொண்ணு என்ன சொல்லுவ? ஏன் கடைக்கு போறதுல? ஏன்னா யாராவது புச்சின்னு போயிடுவாங்க. அதான் யாராவது. ஓ, ஐயோ. நியூஸ்ல எல்லாம் கேட்கறதுனால அதே பாதி பயம், அதனால அனுப்புறது. அருமையான விஷயம் தான். அதனால மறுபடியும் 10 மார்க்ஸ். உங்க பொண்ணு தனியா இருக்கும்போது என்ன பண்ணுவா? டிராயிங் பண்ணுவா. பெயிண்டிங் பண்ணிட்டு இருப்பா. நவ்யா, தனியா இருக்கும்போது என்ன பண்ணுவ? ஃபோன் நோண்டிட்டே இருப்பேன்.
ஏங்க இப்படி போய் சொல்றாங்க பொண்ணு? அங்க உட்காந்துக்கும் போது வேற மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு உண்மை சொல்லு, இல்லைன்னா தாத்தாவை கூப்பிட்டு ஆன்சர் பண்ண சொல்லிடுவேன். கிச்சன் செட்டில் இப்ப எப்படி வருது உனக்கு ஆன்சர்? அதுக்குள்ள எதுக்கு போய் சொல்றேன்? தனியா இருக்கும் போதெல்லாம் அவங்க பொண்ணு சமைச்சிட்டே இருப்பாளாம் கிச்சன் செட்ல, அதுதான் அவங்க பொண்ணு பிடிக்குமா, அதனால அங்க ஒரு 10 மார்க்ஸ் போச்சு. மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன், 3 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ண காரணத்தினால 30 மார்க்ஸ். இந்த எபிசோடுக்கான மிகச்சிறந்த அப்பா யாருன்னு பார்க்க வேண்டிய நேரம் இது. இங்க இவ்வளவு ஐஸ்கிரீம் இருக்கு, 1 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள குழந்தை அப்பாக்கு ஐஸ்கிரீம் ஊட்டும். அந்த 1 நிமிஷத்துல எந்த அப்பா அதிக ஐஸ்கிரீம் சாப்பிடுறாரோ அவர் தான் இந்த எபிசோடுக்கான மிகச்சிறந்த அப்பா. முதல்ல 3 அப்பாக்களும் இங்க வாங்க. ஃபர்ஸ்ட் நவ்யா, பாலாஜி. நவ்யா, அப்பாக்கு ஐஸ்கிரீம் ஊட்டுறியா? அப்பா உனக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி இருக்காருல்ல, அதோட கஷ்டம் என்னன்னு இப்போ உனக்கு தெரியும். வா வாங்க பாலாஜி. நவ்யா ரெடியா? அப்பா கூட்டி விடுறியா? your time starts now. சீக்கிரம் சீக்கிரம், மற்றவங்களா கிளாப் தட்டுங்க சீக்கிரமா. ஓகே, நல்லா. $50 seconds ஆச்சு. 55. Time up. Time up. Time up. அருமை, 2 கப் முடிச்சிருக்கீங்க. வாங்க நவ்யா. அடுத்ததா மாமா பாயல். your time starts now. அடிச்சு அப்படி எடுத்து வைமா. காணா காணா காணா. பாஸ் பாஸ் பாஸ். அப்படிதான். ஐயோ, வாட் a family. கூட விடுங்க சார். டைம் அப், டைம் அப், டைம் அப், டைம் அப். இங்க 1 2 ஆல்மோஸ்ட் இந்த கப்ல கொஞ்சம் தான் இருக்கு, அதனால 3 கப்பா எடுத்துக்கலாம். அடுத்ததா வாங்க சார். இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்னு ஒரு முகத்தோட இருக்கீங்களே, வாங்க. your time starts now. ஒன்னு கையில் வச்சுக்கோ. சூப்பர்மா சூப்பர்மா. ஸ்பீட் வரும், ஸ்பீட். டைம் அப், டைம் அப், டைம் அப், டைம் அப். ஓ, இந்த ஃபேமிலி 2 கப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. ஸோ யார் மிகச்சிறந்த அப்பாக்கான கான்டெஸ்ட் முடிஞ்சது? ஃபர்ஸ்ட் நவ்யா அண்ட் ஃபேமிலி 2 கப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காங்க. அடுத்ததா வருண் அண்ட் ஃபேமிலி அதே 2 கப் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டாங்க. மூணாவதா பாயல் அண்ட் ஃபேமிலி எடுத்து அப்பப்புன்னு அப்படின காரணத்தினால அவங்க அப்பா 3 கப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இருக்கா. ஸோ அதனால இந்த எபிசோடுக்கான மிகச்சிறந்த அப்பா பாயலோட அப்பா தான். வாங்க சார், மிஸ்டர் சந்தர் சிங். உங்களுக்கு கிரீடம் ஆந்தி வேலை இருக்கு. இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை அப்படியே மாரியம்மன் மாதிரி மாத்திரம் நாங்க. கொண்டு வாங்க சோட்டா பீம். சந்தர் சிங்க்கு கலாட்டா கிட் சார்பா மிகச்சிறந்த அப்பாக்கான இந்த கிரீடத்தை அணிவிக்கிறதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். பார்க்கறதுக்கு நாரதர் மாதிரி இருந்தாலும் இவர் தான் இன்னைக்கு ஹீரோ. அருமையான பெர்ஃபார்மன்ஸ். அடுத்ததா இந்த எபிசோடுக்கான ஃபைனல் வின்னர் யாருங்கிறத பார்க்க வேண்டியது நம்ம கடமை. அந்த விதத்துல வாங்க அம்மாக்கள்லாம் சைடுல நின்று சிரிச்சிட்டே இருந்தீங்களா, வாங்க. ஸோ இந்த வார எபிசோடுக்கான வின்னர் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம் இது. எல்லாத்தோட ஸ்கோரும் வந்தாச்சு. ஸோ இந்த வார எபிசோட்ல 3வது இடத்தில் இருப்பது பாயல் அண்ட் ஃபேமிலி 30 மார்க்ஸ். 2ஆம் இடத்தில் இருப்பது வருண் அண்ட் ஃபேமிலி 60 மார்க்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், முதல் இடத்தில் நவ்யா அண்ட் ஃபேமிலி 70 மார்க்ஸ்.
ஸோ உங்க 2 குடும்பத்துக்கும் ஜீ தமிழ் வழங்கக்கூடிய கிஃப்ட்ஸ்லாம் இருக்கு, வாங்கிடலாமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற ரவுண்ட் லக்கா கிக்கா. சோ இங்க 5 பானை இருக்கு, 10,000 ரூபாய் வரைக்கும் பணமும் இருக்கு. உங்களுக்கு 2 சான்ஸ் கொடுப்போம், சரியா? ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஒரு பானையை உடைச்சிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு 5,000 ரூபாய் பணம் இருக்கு. இல்ல நீங்க கொஞ்சம் லக்கான ஃபேமிலி தான், இன்னொரு சான்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு இன்னொரு சான்ஸ் எடுத்து இன்னொரு பானையை உடைச்சு அதுல 8,000 ரூபாய் இருந்தாலும் வச்சுக்கலாம், 2,000 ரூபாய் இருந்தா அதுதான் கிடைக்கும், சரியா? முடிவு பண்ணிட்டியாமா நவ்யா? எந்த பானை? ஆரஞ்சு. ஆரஞ்சு தான். நம்பர் சொல்லு. 3. 3யா? யாரு ஃபேமிலியா டிசைட் பண்ணீங்களா, நீ மட்டும் தானா? நான் மட்டும். ஏன் 3? 3 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? பாத்துறலாம். 3 நவ்யாக்கு ரொம்ப பிடிக்குது. உள்ள எவ்வளவு பணம் இருக்கு? இப்படி வா. என்ன ஒரு ஆக்ரோஷம். எவ்வளவு வந்திருக்குன்னு பாப்போம். 2000. எப்படி அடுத்த சான்ஸ் எடுக்கலாமா? எடுக்கலாம். ப்ளூ. ப்ளூ. முதல்ல முடிவு பண்ணிட்டியா? ஓகே வாங்க, அதே மாதிரி ஆக்ரோஷமா உடைங்க முதல்ல இருந்து. இந்த 4,000 ரூபாய் கூட ஜீ தமிழ் வழங்கக்கூடிய சில கிஃப்ட்ஸ் இருக்கு, வாங்கிடலாம். மதியம் கொண்டு வாங்க சோட்டா பீம். இந்த வாரம் எபிசோடு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். மறுபடியும் அடுத்த வாரம் வேற ஒரு 3 ஃபேமிலியோட. அது வரைக்கும் டாடா பாய் சொல்றது முன்னா. பாய்.